வரும். இப்போ நம்மளோட டைம் பார்த்தீங்கன்னா 9:17. ஓகேங்களா. இது வந்து நம்ம வந்து 9:45 வரைக்கும் நம்ம இது ஹோல்ட் பண்ணலாம். ஹோல்ட் பண்ணிவிட்டு இது நம்மளோட வந்து பார்க்கணும். ஓகே, நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா 1 lakh rupees இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. இப்போ நம்ம இன்ட்ராடே வந்து ஸ்டாக் செலெக்ஷன் பண்ணுறவங்க, ஸ்கேல்பிங் பண்ணுறவங்களாம் வந்து இப்படி தான் பண்ணலாம். இது எப்படி பண்ணுறதுன்னா, இப்போ பாருங்கள், மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னாக்கா 6%, 0.6%, அப்படின்னா 600 rupees to 700 rupees அந்த மாதிரி ப்ராஃபிட் பண்ணுறது வந்து ஈஸியாக பண்ணிவிட்டு போகலாம். பட் அது கரெக்டான டைமில் என்ட்ரி ஆகணும். ஓகேங்களா. ஆமாம், ஏன்னா இப்போ வந்து பாருங்கள் இதுதான் வந்து 6.55% இருக்குது. நம்ம வந்து 80% வந்தோடனே எக்ஸிட் ஆகிட போகிறோம் இதில். ஓகேங்களா. பட் இதில் என்னன்னாக்கா நம்ம வந்து இதில் வந்து நம்ம எதுவுமே பார்க்கல. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, வரும் ஸ்டாக்கை வந்து நம்ம அனலைஸ் எதுவும் பண்ணலை, டேரெக்டாக போட்டு ஒரு என்ட்ரி பண்ணுறோம், என்ட்ரிலேருந்து பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா. இதில் வந்து மார்க்கெட்டில் வந்து 2 வகையாகும். ஒருவேளை நம்மளுக்கு வந்து இதில் என்ன பண்ணணும், லாஸ் அவ்வளோ தான். 0.80% வந்து லாஸ் ஆச்சுன்னா நம்ம வெளியே எக்ஸிட் ஆகிடுறோம். அப்படின்னா நம்மளோட வந்து டார்கெட் வந்து 800 rupees ப்ராஃபிட்டு, இல்லை 800 rupees லாஸு. சரிங்களா. சொல்லிட்டு இப்போ நீங்கள் இது பாருங்கள், மூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்கும், சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் பாருங்கள். இப்போ உங்களுக்கு இது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், செகண்டுக்கு வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா. கிளிக் பண்ணிங்கன்னாவே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. பாருங்கள் தெரிஞ்சுங்களா. ஃபஸ்ட்டு 12 ரூபா இருந்தது, இப்போ பார்த்தீங்கன்னா 10 ரூபா இருக்குது. ஓகேங்களா. ஆமாம், இப்போ பார்த்தீங்கன்னா அது கீழே வந்தீங்கன்னா அப்படியே வந்துடும். கீழே பாருங்க, அது நேற்றோட ரிலையன்ஸோட ஏசிஎம் மீசிங் இருக்குது. ஏன்னா வந்து ஓகே, அதை பற்றி நம்ம பார்க்கலாம் சொல்லிட்டு. இப்போ இதில் வந்து இன்னொரு விஷயம் நம்ம ஆல்ரெடி நம்மலாம் பார்த்துருந்தோம், வாட்ச் லிஸ்ட்டு எல்லாம் பார்த்துருந்தோம். சரிங்களா. அண்ட் இப்போ வந்து நம்ம அக்கௌண்ட்டில் வந்து பொசிஷன் பார்த்தீங்கன்னா பாருங்கள் 727 rupees நம்ம ப்ராப்பர்ட்டியில் இருக்கும். நம்மகிட்ட இன்னும் 74% கேஷ் இருக்குது. சரிங்களா. நம்மளோட ட்ரான்சாக்ஷன் இங்கே பார்க்கும்போது இங்கே ட்ரான்சாக்ஷனில் இருக்குது. சரிங்களா. அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதில் வந்து டாப் மூவர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் இல்லைங்களா. இது நம்ம ஜீனர்ஸ்ன்னு சொல்லிட்டு, இந்த ஜீனர்ஸ் லூசர்ஸ்ன்றதில் நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டுனாக்கா வேல்யூமில் கிளிக் பண்ணணும். இப்படியும் ஸ்டாக் வந்து இதுக்குள்ள வந்து ஸ்டாக் செலெக்ஷன் பண்ணலாம். அப்படின்னா வேல்யூமில் இருக்கணும். வேல்யூமு ப்ளஸ் புல்லிஷில் இருந்துச்சுன்னா அந்த ஸ்டாக் வந்து நம்ம வந்து சூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா. இப்போ வேல்யூமில் இப்படி இருக்குது. ஓகேங்களா. அண்ட் ஐடியா, இப்போ ஐடியா பார்த்தீங்கன்னா ஐடியா இருக்குது. இப்போ நம்ம ஐடியா வந்து இப்படி பார்த்துட்டு இப்போ 9.28 இருக்குது. ஓகேங்களா. இப்போ 1 டேயில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 9.84லேருந்து இப்போ 9.80 இருக்குது. 1 வீக்காக பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபாலில் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னாக்கா 10 rupeesலேருந்து இப்போ 8 rupees வந்துருக்கு. 9 rupees 8 paise இருந்திருக்கு. 1 month பார்த்தீங்கன்னாலும் பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. 10.4லேருந்து இருக்குது. ஓகே, பட் அதனால் வந்து நம்மளுக்கு இந்த ஸ்டாக்ஸ் வேண்டாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னாக்கா வேறு ஏதாவது இருக்கா பார்ப்போம். சாயில் பார்ப்போம். சாயில் இருக்குது ஐஎஸ் வால்யூமில். அண்டு அதுவும் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 130லேருந்து 129 rupees வரைக்கும் இப்போ டவுன் ஆகிருக்கு. 1 month பார்த்திங்கன்னா 130லேருந்து டவுன் ஆகிருக்கு. இப்போ 1 வீக்காகவும் பார்த்திங்கன்னா 1 வீக்கில் வந்து ரிவர்சல் ஆகிருக்கு. ஓகேங்களா. 1 வீக்கில் பார்த்திங்கன்னா ரிவர்சல் ஆகிருக்கு. அப்போ இந்த ஸ்டாக் வந்து நம்ம பை பண்ணலாம். ஓகேங்களா. இது வந்து உங்களுக்கு பை பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 500 ஸ்டாக்ஸ் நீங்கள் பை பண்ணுறதுனாலையும் பண்ணலாம். ஏன்னா இது நம்ம வந்து டெமோ காட்டுறதுனால பண்ணுறோம் நம்ம. ஓகேங்களா. டெமோன்றதுனால இது வந்து மாதிரி ஹேடு வரும். ஹேடு வரும்போது அந்த ஹேடை ப்ளே பண்ணிவிட்டு தான் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் வந்து ப்ரொசீஜர் கண்டினியூ பண்ண முடியும். சரிங்களா. அப்படின்னு சொல்லிவிட்டு இது நம்ம வந்து இப்போ என்ன பண்ணுறோன்னா எல்லாமே ஒரு ஸ்கேல்பிங் தான் பண்ண போகிறோம். இதில் மொபைலில் எப்படி ஸ்கேல்பிங் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா இதில் வந்து நீங்கள் பையிங் சேலிங் வந்து நீங்கள் வந்து லாஸு கெயினை பற்றி தலைக்கெடுத்துக்காதீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா பை அண்ட் சேல் வந்து நீங்கள் வந்து ஐடியா கற்றுக்கிட்டிங்கன்னா, ஓகேங்களா, பை அண்ட் சேல் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறமா வந்து மார்க்கெட்டில் நம்ம என்ன சொல்கிறோன்னு புரியும். நான் என்ன பேசிக்கான பை அண்ட் சேலே தெரியலன்னா என்ன ஒன்றும் தெரியாது. ஓகேங்களா. அண்ட் இப்போ வாட்ச் லிஸ்ட்டு கிளிக் பண்ணிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து தேவைப்படும் போது நம்மளுக்கு இதாகும். ஓகேங்களா. இது மாதிரி வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்போ ஜீனஸ்ன்னு போனீங்கனாலே சரி அதே மாதிரி. இப்போ ஓகே ஜீனஸ்ன்னு போனால் அப்போ நான் இன்றைக்கி வந்து ஐஎஸ் டாப்பில் இருக்கிறவங்க நிஃப்டியில் இருக்கிறதும் சரி, இது வந்து எல்லாமே வரும். நிஃப்டியும் வரும், பிஎஸ்சி ரெண்டுத்துலேயுமே வரும். அதனால் வந்து நமக்கு நிஃப்டியில் இருக்கிற ஸ்டாக்ஸ் தான் பார்க்கணும். இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா 10% இன்க்ரீஸ் ஆகிக்குது. ஓகேவா. இதில் நம்மளோட நிஃப்டி 50ல நம்மளுக்கு தெரிஞ்ச கம்பெனிஸை மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் ப்ராக்டிஸ் பண்ணுறது நீங்கள் எது வேணால் பண்ணுங்க, பிரச்சனை இல்லை. பட் நீங்கள் பண்ணுறது கரெக்டாக இருக்கணும். கம்பெனி பேர் தரணும். ஏன்னா அந்த கம்பெனி என்ன வேலை செய்யுதுன்றது அட்லீஸ்ட் உங்களுக்கு தெரியணும். சரிங்களா. அதுக்கு தான் சொல்கிறேன். இப்போ நான் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லைங்க. டாப் ஜீனர்ஸ்லன்னு பார்க்கும்போது ஸ்டாப்பில் எதுவுமே இல்லை. ஓகே, லூசர்ஸில் பார்த்தீங்கன்னாலையும் லூசர்ஸ்லையும் ரிலையன்ஸ் கேபிட்டல்ஸ் இருக்குது. அதெல்லாம் வேண்டாம், விட்டுருங்க. அதெல்லாம் வேண்டாம். அதெல்லாம் வந்து லூசர்ஸில் கூட நம்ம ஏன் பை பண்ணுறோன்னு சொல்கிறேன். ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வேண்டாம். அதெல்லாம் இதெல்லாம் அணில் அம்பானிடுது இதெல்லாம். ஓகே, இதுலேயும் இல்லை. ஏன்னா இதில் வந்து சின்ன சின்ன கம்பெனி தான் கட்டும். சரி, ஓகே, நம்மளுக்கு வேண்டாம், விடுங்க. அப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து வால்யூமில் பார்த்துட்டு வால்யூம்லேருந்து ஃபில்டர் பண்ணிப்போம். சரிங்களா. இப்போ பாருங்கள் பொசிஷன்ஸு.
இப்போ பொசிஷனில் நம்ம ஆல்ரெடி ரிலையன்ஸ் ஹோல்டு பண்ணியிருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா 1410 ருபீஸ் லாஸில் இருக்குது ரிலையன்ஸு. ஓகேங்களா, ரிலையன்ஸ் பாருங்கள், நெக்ஸ்ட்டு பை பண்ணிவிட்டு நீங்கள் சேல் பண்ணலாம். இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் இப்போ ரிலையன்ஸ் இங்கே இருக்குதுன்னா ஓகே, இப்போ நம்ம ஸ்டாப் லாஸ் எக்ஸாம்பிள் பண்ணிங்கன்னா 1400 ருபீஸ் லாஸ் புக் பண்ணால் கூட இப்போ லுக் பண்ணலாம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 35 ருபீஸ் போயிருக்கு. ஓகேங்களா, இதுன்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் வந்து இது சேல் கூட பண்ணலாம். சேல் பண்ணுறதுன்னா ஒன்றும் இல்லை, இப்போ லாஸ் புக் அவ்வளோதான். இப்போ 15 குவான்டிட்டினா 15 குவான்டிட்டி நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னாக்கா கூட இப்போ சேல் ஆகிடும். ஓகேங்களா, பட் உங்களுக்கு லாஸ் அது, பட் அது லாஸ் அப்படி பண்ணக்கூடாது. இதுதான் வந்து மார்க்கெட்டில் இப்படி முடிச்சிட்டிங்களா, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இப்போ நீங்கள் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் இது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். இது தான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இப்போ வந்து ஃபுல்லாக டவுனில் இருக்குது 1 வீக்காக. நெக்ஸ்ட் சப்போர்ட்னு வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஆல்மோஸ்ட் 2100 ரேஞ்சில் இருக்குது. இப்போது 2100 ரேஞ்சில் வரும்போது இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அப்புறமா பை பண்ணணும். அந்த மாதிரி தான் இந்த ஸ்டாக்ஸ் வந்து எப்போ பண்ணணும் ஏது பண்ணுறதை நம்ம பார்க்கணும். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் தெரியுது உங்களுக்கு. மேலே பார்த்தீங்கன்னா ஐசிஐசி பேங்க் வந்து நம்மளோட வந்து லாஸில் இருக்குது, 22 ருபீஸ் லாஸில் இருக்குது. பட் இங்கே ஹெச்டிஎஃப்சி பார்த்தீங்கன்னா 541 ருபீஸ் ப்ராஃபிட் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னாக்கா சாயில் பார்த்தீங்கன்னாக்கா 250 ருபீஸ் ப்ராஃபிட் இருக்கும், 250 ருபீஸ் ப்ராஃபிட் இருக்கும். ஓகேங்களா, இப்போ நம்ம எவ்வளோ நேரம் ஆச்சு பாருங்கள் நம்ம ஸ்டாக் பை பண்ணிவிட்டு. ஓகேங்களா, இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆச்சு, ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 800 ருபீஸ் கிட்ட வந்து ப்ராஃபிட்டில் இருக்கும். பட் ஆனால் இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இது 2 lakhs ருபீஸ் கிட்டே நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், 2 lakhs ருபீஸ் கிட்டே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். பட் இதுதான் வந்து ஸ்கேல்பிங்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்கேல்பிங்கில் எப்படின்னா இந்த மாதிரி தான். பட் என்னென்னா நம்ம போடுற அமௌண்ட் இருக்கும், பட் அதில் பர்சன்டேஜ் வந்து ஈஸியாக வந்துடும். இதில் நம்ம ப்ரோக்கரேஜஸ்லாம் போச்சுன்னா கூட நம்மளோட வந்து ஒரு பர்சன்டேஜ் வந்து 0.4லேருந்து 0.5%. அப்படின்னா 400 ரூபாயிலேருந்து 500 ரூபாய் வரைக்கும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு ப்ராஃபிட் எடுத்துடலாம். ஓகேங்களா, ஆமாம் எடுத்துடலாம். அப்போ எடுக்கும்போது நம்மளுக்கு என்ன வந்தாக்கா இங்கே பாருங்கள் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 725 ருபீஸ் ப்ராஃபிட் ஆச்சு, 1.13% வந்துச்சு. ஓகேங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ண போகிறோம். இது வந்து ஸ்கேல்பிங், இதுக்கு தான் சொல்கிறது ஸ்கேல்பிங்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம வந்து இதில் வந்து நம்ம வந்து இது என்ன பண்ணுறோன்னா இதில் எதுவுமே நம்ம பண்ணல, ஒரு ஸ்டாக்கை மட்டும் போகணும், ஸ்டாக்கை மட்டும் செலக்ட் பண்ணணும். பட் நம்ம இதில் வந்து நம்ம ஃபண்டமெண்டலும் சரி எந்த மாதிரி விஷயமும் நம்ம பார்க்கல. ஏன்னா மார்க்கெட் வந்து எதுக்கு ஏன் நம்ம பிகினர்ஸ் வந்து சொல்கிறது என்ன சொன்னால் 9:30 அப்படின்னாக்கா 10:30க்கு மேலே ஏன் என்ட்ரி ஆக சொல்கிறேன்னா அது வரைக்கும் ஹைலி வெலைட்டில் இருக்கும். மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே போயிட்டே இருக்கும் மார்க்கெட். ஓகேங்களா, ஆமாம் மேலே கீழே மார்க்கெட் போயிட்டே இருக்கும். ஆனால் 10:30க்கு மேலே ஒரு ரேஞ்ச் பவுண்டில் போகும் மார்க்கெட். அதுக்கப்புறம் நம்ம டிசிஷன் பண்ணலாம் மேலே போமா கீழே போமான்னு சொல்லிட்டு. இது வந்து நம்மளுக்கு தெரியணும்னா எக்ஸாக்டாக தெரியணும்னா நம்மளுக்கு ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஓகே இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா இப்போது 550 ருபீஸ் வந்துச்சு இல்லைங்களா, இது வந்து நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிடலாம். இப்போ சேல் பண்ணிவிடுவோம். இப்போ வந்து சேல் பண்ணிவிடுவோம். இப்போ சேல் பண்ணோடனே நம்மளுக்கு என்ன ஆகுது 60 ஸ்டாக் இருக்குது. ஓகே அண்ட் இப்போ சேல் பண்ணிடுறோம். இந்த ஆட் கண்டிப்பாக வரும், ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா ஆட் வர்றதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அதில். சரிங்களா, download your first free title from the world's largest selection of audiobooks. You'll also have free unlimited access to exclusive podcasts. Fit more books into your life with Audible by downloading the app today. இப்போ சேல் பண்ணிடுறோம். ஓகேங்களா, அண்ட் 60 ஷேர்ஸ் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் 60 ஷேர்ஸ் நம்ம இப்போ சேல் பண்ணிட்டோம்னா சேல் ஆகிடுச்சு. சரிங்களா, ஆமாம் திருப்பி நீங்கள் சேல் கிளிக் பண்ணிங்கனாக்கா நம்மக்கிட்ட பாருங்கள் இப்போ நம்ம சேல் பண்ண கூட ஆகாது. ஏன்னா கீழே வந்து ஷேர்ஸ் அவைலபிள் வந்து 0 ஆகிடுச்சு. ஓகேங்களா, இப்போ நம்ம ஷேர்ஸ் பண்ணால் கூட ஷேர்ஸ் ஆகாது. ஓகேங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ வந்து நம்ம பாருங்கள் போர்ட்ஃபோலியோவில் பண்ணிங்கன்னா அது இருக்காது. ஓகேங்களா, இப்போ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 2 தான் இருக்கும். இப்போ நம்ம போய்ட்டு லாஸ்ட்டில் போய்ட்டு நம்மளோட அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ப்ராஃபிட் எவ்வளோ இருக்கும் கரெக்டாக 353 ருபீஸ் ப்ராஃபிட் இருக்கும். ட்ரான்சாக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே தெரிஞ்சிடும். இப்போ பாருங்க அப்போயே நம்ம வந்து இப்போ ஹெச்டிஎஃப்சி பண்ணால் 433 ருபீஸ் வந்து நம்ம ப்ராஃபிட் பண்ணிட்டோம். பட் இது வந்து ரிலையன்ஸ் வந்து 1400 ருபீஸ் லாஸ் பண்ணியிருக்கோம் நம்ம ஆல்ரெடி. இது மாதிரி தான் இந்த மாதிரி தான் பை சேலை மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அந்த மாதிரி அப்போ பண்ணும்போது இப்போ பாருங்கள் இப்போ இது பார்த்தீங்கன்னா இது ஒரு 475 ருபீஸ் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுறதுனா கூட பண்ணலாம். இது ஏன் சொல்கிறேன்னா உங்களுக்கு சொல்கிறேன்னா 500 குவான்டிட்டி போட்டிருக்கோம் இல்லைங்களா. ஆமாம், இது இன்ட்ரடே பண்ணுறதெல்லாம் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். ஓகே, இன்ட்ரடேன்றது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நார்மலாக பார்க்கும்போது பர்சன்டேஜ் தான் கேல்குலேஷன் பண்ணணும். எல்லோரும் வந்துட்டு நம்ம போட்டோன்னே இவ்வளோ அமௌண்ட் ஒன்று அவ்வளோ அமௌண்ட் வரதில்ல. அந்த ஷார்ட் டைம்ஸ் அந்த டைமுக்குள்ளே எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு தான் பார்க்கணும். சரிங்களா, ஆமாம் இங்கே பாருங்கள் இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே ஒரு 433 ருபீஸ் 520 ருபீஸ் 1000 ருபீஸ் நம்ம வந்து இப்போ இமீடியட்டாக ப்ராஃபிட் சம்பாரிச்சிட்டோம். கரெக்ட் இல்லைங்களா,
1000 ருபீஸ் வந்துச்சு. பட் இங்கே மேலே பார்க்கும்போது 1389 ருபீஸ் லாஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்க. இந்த மாதிரி தான் மார்க்கெட்டில் வந்து நடக்கும். நீங்கள் வந்து எப்படின்னா லாஸ் எவ்வளோ பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணணும். அதே மாதிரி ப்ராஃபிட் எங்கே ஃபிக்ஸ் பண்ணணும்னு ப்ராக்டிஸ் பண்ணிக்கணுமானாக்கா நெக்ஸ்ட் நம்ம ஃபீச்சர்ஸ் வரும்போது நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும். சரிங்களா சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா மை அக்கௌண்ட் நீங்கள் போனீங்கன்னா இங்கே தெரிஞ்சிடும். ஓகேங்களா 432 ருபீஸ் நம்ம ப்ராஃபிட்டில் இருக்கும். ஓகே நம்மக்கிட்ட 5 lakhs ருபீஸ் கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா 5 lakhs டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே நம்மகிட்ட எவ்வளோ இருக்குது 5 lakhs 9,568 ருபீஸ் நம்மகிட்ட இருக்குது. பட்